கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட ரகசிய பிளான் தெரிய வந்திருக்கு. 2025ல முதல் கோப்பை வருமா அப்படிங்கிறத எல்லா கேள்வியும். வருஷம் இதே பில்டப் தான் இருக்குது. ஆனால் டிராஃபி மட்டும் வரமாட்டேதான்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்ச்சாலும் இந்த தடவை கொஞ்சம் வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காரு டிகே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆர்சிபியோட பிளான் என்னவா இருக்க போகுது, அதுக்கு தகுந்த மாதிரியான பிளேயிங் 11 இருக்க போதா, ஆர்சிபியோட மேட்ச் வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2025 ஐபிஎல் ரொம்ப நாள் கிடையாதுங்க. ஜஸ்ட் 3 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 80 நாளுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். இந்த சமயத்தில் நடுவில் உங்களுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் இருக்குது, இங்கிலாந்து டூர் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஐபிஎல் வரப்போகுது. இந்த ஐபிஎல்ல ஆர்சிபியோட பிளான் என்ன, நிறைய பேர் கேட்ட விஷயம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வருஷம் பில்டப் மட்டும்தான் கொடுக்குறாரே தவிர ஒரு தடவையும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேறாரே அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த தடவை ஆர்சிபி என்ன மாதிரியான பிளேயிங் 11 காம்பினேஷன் கொண்டு போன போகிறாங்க அண்ட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. லைக் ஒரு மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே தான் ஸ்ட்ராட்டஜி கிங்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவ்வளோ வருஷமாக ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் ஹோம் மேட்சஸ் வின் பண்ணுறது. சேம் சிமிலர் ஸ்ட்ராட்டஜியை இப்போ ஆர்சிபி பண்ண போகிறாங்க. அது எப்படி நீங்கள் 100% சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை பிளேயிங் 11 செலெக்ஷன் எல்லாமே சின்னசுவாமி கிரவுண்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. லைக் ஒரு லியாம் லிவிங்ஸ்டன், ஒரு ஃபில் சால்ட், எல்லாருமே பாருங்கள் அந்த கட்டை வச்சு ஆடக்கூடிய ஆள்கள்ங்கிறது கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய ஆள்கள்ங்கிறதும் கிடையாது. அவங்களுக்கு தேவை தடால் புடால்னு அடிச்சே ஆகணும், ஸ்கோரை ஏற்றியே ஆகணும். ஏன்னா சின்னசுவாமி மாதிரியான ட்ராக்ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வேணும். ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த பார்க் அடிப்பாருங்கிறத மாற்றம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஆன் டாப்புங்க. சப்போர்ட்டுக்கு விராட் கோலி மேலே ஆடுவாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவர் கடைசி வரைக்கும் கேம் எடுத்துகிட்டு போகணும். ஒரு 5 விக்கெட் போனாலும் இந்த தடவை வந்துட்டு ஓரளவுக்கு டின்னர் ஸ்டாண்ட் பண்ணி ஆடணுங்கிறதா அவங்களுடைய ஒரு ப்ரெடிக்ஷனுமே கூட. ஒன்டவுனை பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன், இவரையும் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மற்ற கிரவுண்டில் வந்துட்டு தட்டி ஆடக்கூடிய பிளேயர்லாம் கிடையாதுங்க. லியாம் லிவிங்ஸ்டன் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் அடிக்கிறது ஃபுல்லாமே மான்ஸ்டர் 6 தான். எல்லாமே அவுட் ஆஃப் த பார்க் தான்ங்கிறத மாற்றம் கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கும் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. லைக் ஒரு ரொம்ப முக்கியமாக சின்னசுவாமி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. லைக் ஒரு சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணி பார்ப்போம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு டெவான் கான்வே, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரச்சின் ரவீந்திரா, இவங்கெல்லாம் ஹார்டு ஹிட்டர்ஸ் கிடையாது. அந்த கிரவுண்டுக்கு என்ன தேவை, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஷேப்பாக்கில் 180 போட்டால் ஈஸியாக வின் பண்ணிடலாம்ங்கிறதா அவங்களுடைய ப்ரெடிக்ஷன். 180க்கு தேவையான பிளேயர்ஸ் போதுங்க. அதை தான் எடுத்து வச்சிருக்காங்க. நடுவில் ஒரே ஒரு ஹிட்டர் சிவம் தூபே இருக்கட்டும், மற்ற எல்லாருமே ஆங்கரிங் ரோல் ஆகட்டும். ஆளுக்கு ஒரு 25-30 ரன் அடித்தா கூட அவங்களால ஈஸியாக 200 வந்துட்டு புஷ் பண்ண முடியும். இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஆர்சிபியும் 2025ல யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 7 ஹோம் மேட்சஸ் வின் பண்ணியே ஆகணும். 7 மேட்ச்சில் அட்லீஸ்ட் 5 to 6 வின் பண்ணால் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய மேட்சஸ் ஈஸியாக இருக்க போகுது. அண்ட் வான்கடே மாதிரியான ஒரு கிரவுண்டு, ஈடன் கார்டன் மாதிரியான ஒரு கிரவுண்டு, சேப்பாக் மாதிரியான கிரவுண்டில் இந்த பேட்டிங் டிஸ்பிளே எடுபடுமான்னு கேட்டால் அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஷார்ட்டாக சொல்லலாம், இவங்க எடுத்திருக்கிற பேட்டிங் எக்ஸாக்டாக சின்னசுவாமியில் ஆடக்கூடிய ஒரு பேட்டிங் தான். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நச்சுன்னு எடுத்திருக்காங்க. ஒரு ஹேசல்வுட் அண்ட் புவி, இவங்க வந்துட்டு சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பவுலர்ஸ் அடிவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சது தான். ஏன்னா அந்த கிரவுண்டில் வந்துட்டு எல்லாருமே பேட்டிங் சூப்பர் ஆடும்போது பவுலர்ஸ் கண்டிப்பாக அவங்களோட எக்கானமி அப்படிங்கிறது ஹையாக தான் போகும். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமாக அதுலேயும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆள், எக்கானமி ஓரளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஆளான ஹேசல்வுட் அண்ட் புவி இருக்காங்க. 1 ஓவர் 2 ஓவர் அடி வாங்கினா கூட மீதி இருக்கக்கூடிய 2 ஓவரில் கம்பேக் கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் தான் 2 பேர். அதில் மாற்றம் கிடையாது. லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். புவியை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக ஃபைனல் ஓவராக இருந்தாலும் சரி, நியூ பாலாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே கலக்கக்கூடிய ஆளாக இருந்திருக்காரு. ஹேசல்வுட் ஒரு மேட்ச் அடி வாங்கினாலோ இல்லை 1 ஓவரில் 2 ஓவர் அடி வாங்கினாலோ அடுத்த இதில் கம்பேக் கொடுத்துருவாருங்க. ஓவராலாக இவங்களுடைய டீம் ஃபார்மேஷன் சின்னசுவாமிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட சிமிலராக ஒரு 90%க்கு மேலே சின்னசுவாமிக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இதைத்தான் டிகேவும் சொன்னாங்க. எங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியும், எங்களுடைய கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த டேட்டா அனாலிசிஸ்லாம் வச்சு எபிசோட் பை எபிசோடாக ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கொக்கி போட்டு தூக்குனதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு, இவர் இந்த பொசிஷனில் செம்மையாக ஆடுவாருங்கிற மாதிரிலாம் பிக் பண்ணி எடுத்திருந்தாங்க லியாம் லிவிங்ஸ்டன்லாம். ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த தடவை சின்னசுவாமி ஹோம் கிரவுண்டில் வந்துட்டு கலக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஃபைனல் வரைக்கும் போகிறக்கான சான்ஸ் இருக்குது. ட்ராஃபி அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டுங்க. முதல்ல அந்த ஃபைனல் போய் நிற்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துக்கலாம். லைக் சிஎஸ்கே அதை தான் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ராஃபி அடிக்கணுங்கிறது எனக்கு கிடையாது. உங்களுடைய கேம் ஆடுங்க, முதல்ல பிளே ஆஃப் போங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி சிமிலர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.